வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கேரளாவில் கிறிஸ்துவ கூட்டரங்கில் குண்டு வெடித்த விவகாரம். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு. தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது தடையின்றி தொடர்வதாக வேதனை. தமிழகம் முழுவதும் 10,000 மருத்துவ முகாம்கள் தொடக்கம். சென்னையில் தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு நாளை விசாரணை. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி அனிருத்தா போஸ் அமர்வு விசாரணை. ஆரியம் திராவிடம் பற்றி ஆராய்ச்சி தேவையில்லை. திராவிடம் பற்றி எடப்பாடி பழனிசாமி தெரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் பொன்முடி வேண்டுகோள். விரிவான செய்திகள். கேரளாவில் கிறிஸ்துவ கூட்டரங்கில் குண்டு வெடித்த விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்துள்ளார். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே களமச்சேரி பகுதியில் உள்ள கிறிஸ்துவ மத கூட்டரங்கில் இன்று காலை மத வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென அடுத்தடுத்து குண்டு வெடித்தன. இதில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் 5 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. மத வழிபாட்டு அரங்கில் குண்டுவெடிப்பு நடந்தது குறித்து கேரள காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெடிகுண்டு வெடிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் நீல நிற கார் புறப்பட்டு சென்றதை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். சிசிடிவி கேமராவில் பதிவான நீல நிற காரை எர்ணாகுளம் மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதையடுத்து வெடிகுண்டு வைத்தது தொடர்பாக கொட்டக்கரா காவல் நிலையத்தில் ஒருவர் சரணடைந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து பேசிய கேரள டிஜிபி ஷேக் தர்வேஷ், கேரளாவில் உள்ள அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குண்டுவெடிப்பு தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். இந்த சம்பவம் குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரம் கேட்டறிந்தார். மேலும் ஒன்றிய அரசு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். இந்த விபத்து குறித்து பேசிய கேரள முதல்வர் பினராயி விஜயன், இது மிகவும் துரதிருஷ்டவசமான சம்பவம் என கூறினார். இது தொடர்பாக நாளை கேரளாவில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் கேரள குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக தமிழக எல்லையோர மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட தமிழக காவல்துறைக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து கேரளாவை ஒட்டியுள்ள கோவை, தேனி, நீலகிரி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட எல்லைகளில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அங்குள்ள சோதனை சாவடிகளில் காவல்துறையினர் தீவிர தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோவை, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட மாவட்ட வனப்பகுதிகளில் தமிழக காவல்துறை மற்றும் வனத்துறையும் இணைந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சென்ட்ரல், எழும்பூர் மற்றும் கோவை உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் ரயில்கள் மற்றும் கேரளாவிலிருந்து வரும் ரயில்களில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 37 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 37 தமிழக மீனவர்கள் மற்றும் 5 மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். இம்மீனவர்கள் மீன்பிடி தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இலங்கை கடற்படையினரின் இத்தகைய செயல்கள் தமிழ்நாட்டின் மீனவ சமுதாயத்தினரிடையே மன அழுத்தத்தையும் அச்ச உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள அவர், அக்டோபர் மாதத்தில் மட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்த 64 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 10 மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை காலத்தில் 10,000 மருத்துவ முகாம்கள் நடைபெறுவது இதுவே முதன்முறை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் அடுத்த 10 வாரங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெற உள்ள மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சென்னை KK நகரில் இன்று தொடங்கி வைத்தார்.
இன்று முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தலா 1000 இடங்களில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் மருத்துவ முகாமில் சளி, இருமல், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் டெங்கு, மலேரியா, சிக்குன்குனியா போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று மேல் சிகிச்சை பெறவும் மருத்துவ முகாமில் அறிவுறுத்தப்படுகிறது. மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், சென்னையில் கொசு மருந்து தெளிக்கும் பணி சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை மட்டும் இல்லாமல் கோடை வெப்பமழை, வெப்பச்சலன மழை என்று தொடர்ச்சியாக அவ்வப்போது மழை பொழிந்து கொண்டும் இருக்கிறது. எனவே தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஒருங்கிணைந்து தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், தொடர்ந்து டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதும் என்று தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவத்துறையை பொறுத்தவரை அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும், வட்டார அரசு மருத்துவமனைகளிலும் டெங்குவுக்கென்று ஒரு தனி வார்டு ஒன்றும் உருவாக்கப்பட்டு அந்தந்த மருத்துவமனைகளின் இடவசதிக்கு ஏற்ப படுக்கைகள் அமைத்து தனி சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. மதவாதம் என்பதை தவிர பாஜகவிடம் வேறு கொள்கை எதுவும் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அளித்த பேட்டியில் 2 ஆண்டுகளில் திமுக அரசு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டை இன்று இந்தியாவே திரும்பி பார்க்கும் விதமாக தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாக தெரிவித்த அவர், மதவாதம் என்பதை தவிர பாஜகவிடம் வேறு கொள்கை எதுவும் இல்லை என்றும், ஆட்சிக்கு வந்தாலும் வெறுப்பரசியலை வைத்தே வாக்கு பெற நினைப்பதாக தெரிவித்தார். பன்முகத்தன்மை கொண்ட இந்திய மாநிலங்களின் உரிமைகளை மதித்தல், மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்துதல் போன்றவற்றில் நம்பிக்கை வைத்து இந்தியா கூட்டணி உறுதியாக இருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், பாஜகவின் மதவாத அரசியலுக்கு எதிராக உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து மக்களின் பேராதரவுடன் வெற்றி பெறுவதே இந்தியா கூட்டணியின் தேர்தல் உத்தி என கூறினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர உள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஜூன் மாதம் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அதற்கு எதிராக செந்தில் பாலாஜி சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை நாளை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் அனிருதா போஸ் மற்றும் பீலா எம் திரிவேதி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிக்க உள்ளது. ஆரியம் திராவிடம் வரலாறு குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதது ஏன் என்று தெரியவில்லை என அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் பொன்முடி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆரியம் திராவிடம் வரலாறு குறித்து படித்தவர்களுக்கு மட்டுமின்றி படிக்காதவர்களுக்கும் நன்கு தெரியும். இந்நிலையில் அண்ணாவின் பெயரில் கட்சி நடத்தி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதது ஏன் என்று தெரியவில்லை என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். ஆரியம் திராவிடம் வரலாறு குறித்து இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அவர் எப்படி அந்த இயக்கத்துக்கு வந்தார் என்றும் தெரியவில்லை என கூறினார். மேலும் ஆரியம் திராவிடம் பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகைக்காக ஆம்னி பேருந்துகளில் 5% கட்டணம் குறைக்கப்பட்ட நிலையில் புதிய கட்டண விவரம் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு 25% மற்றும் இந்த ஆண்டு 5% என 2 ஆண்டுகளில் 30% கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சிவசங்கர், ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார். நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச தொகையை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரித்துள்ளது. இந்நிலையில் சென்னை நாகர்கோவில் குறைந்தபட்ச கட்டணம் 2211 ரூபாயும், அதிகபட்ச கட்டணம் 3765 ரூபாய் என்றும், சென்னை நெல்லை குறைந்தபட்ச கட்டணம் 1960 ரூபாயும், அதிகபட்ச கட்டணம் 3268 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
சென்னை மதுரை குறைந்தபட்ச கட்டணம் 1363 ரூபாயும் அதிகபட்ச கட்டணம் 1895 ரூபாய் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேலம் இடையே ஆம்னி பேருந்துகளின் குறைந்தபட்ச கட்டணம் 1363 ரூபாயும் அதிகபட்ச கட்டணம் 1895 ஆகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மஞ்சூரியா குங்ஃபூ தற்காப்பு கலையை அனைவரிடமும் கொண்டு செல்ல தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என மஞ்சூரியா அமைப்பின் தலைவரும் மதிமுக துணை பொதுச் செயலாளருமான மல்லை சத்யா உறுதியளித்துள்ளார். மஞ்சூரியா குங்ஃபூ தற்காப்பு கலையின் சகாப்த நாயகனாக திகழ்ந்த மாமல்லன் ஹின் ஷூஃபு சேகரின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே அவரது நினைவிடத்தில் மணிமண்டபம் திறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள கோயம்புத்தூரை சேர்ந்த கால்பந்தாட்ட பயிற்சியாளர் போத்தனூர் ராஜசேகருக்கு உதவும் விதமாக உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மஞ்சூரியா குங்ஃபூ தற்காப்பு கலை அமைப்பின் தலைவரும் மதிமுக துணை பொதுச் செயலாளருமான மல்லை சத்யா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் அயலக தொடர்பு தலைவர் ராஜேந்திரன், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தியாகு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தியாகு கிராண்ட் மாஸ்டர் சேகர் நினைவு மண்டபத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து குங்ஃபூ பயிற்சியாளர்கள் மற்றும் மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மதிமுகம் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த மல்லை சத்யா, தற்காப்பு கலையை அனைவரிடமும் எடுத்து செல்ல தொடர்ந்து உழைப்போம் என்றும் அதன் ஒரு பகுதியாக மன்சூர் குங்ஃபூ கலையை பயிற்றுவிக்க தென்னாப்பிரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்காப்பு கலையுடைய சகாப்த நாயகனாக போதி தர்மனுடைய நிகழ்கால அடையாளமாக வாழ்ந்து மறைந்த மஞ்சூரியா குங்ஃபூ தற்காப்பு கலையுடைய நிகரற்ற வீரர் எங்களுடைய ஆசான் ஷி ஷிஃபு ஆர் சேகர் அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. அவருடைய நினைவிடம் அழகிய மணிமண்டபமாக உருவாக்கப்பட்டு அப்படி உண்மையான மாணாக்கர்கள் நாங்கள் எங்களுடைய இதய அஞ்சலியை அவருக்கு வீர வணக்கமாக செலுத்தியிருக்கிறோம். அவர் விட்டு சென்றிருக்கின்ற எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கின்ற அந்த தற்காப்பு கலையை மாஸ்டர் அவர்கள் உலக நாடு முழுவதும் கொண்டு சென்று சேர்த்தார். இன்றைக்கு அந்த பணியை அவருடைய மாணவர்கள் நாங்கள் துணிவாக மேற்கொண்டு அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். மஞ்சூரியா குங்ஃபூ தற்காப்பு கலை என்கின்ற இந்த உயரிய கலைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்புகள் உண்டு என்பதை காலம் அவதானிக்கப் போகிறது. வரலாற்றில் நிச்சயம் இடம்பெறுகின்ற நிகழ்வாக அது அமையும். இன்று மாலை கூட தென்னாப்பிரிக்கா நாட்டிற்கு 4 நாள் தற்காப்பு கலை பயிற்சிக்காக அழைக்கப்பட்டு மஞ்சூரியா குங்ஃபூ தற்காப்புகளுடைய தலைவன் என்ற முறையில் நான் அங்கே செல்கிறேன் என்று சொன்னால் அந்த கலையை எங்களுக்கு வார்ப்பித்த எங்களுடைய ஆசான் இங்ஷிஃபு மாஸ்டர் சேகர் அவர்களுக்கு தான் எங்களுடைய நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் காணிக்காக்க விரும்புகிறோம். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து விழுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்த மழையால் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. மெயின் அருவி, சிற்று அருவி, புலி அருவி உள்ளிட்டவற்றில் நீர்வரத்து குளிப்பதற்கு ஏற்ற வகையில் சீராக உள்ளது. இந்நிலையில் இன்று விடுமுறை நாள் என்பதால் குற்றாலம் மெயின் அருவியில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் குவிந்து உற்சாகத்துடன் குளித்து வருகின்றனர். இதேபோன்று மாவட்டத்தின் மற்ற அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்திருக்கிறது. ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் குற்றால சீசன் காணப்படும். இந்த முறை சீசன் அதிக நாட்கள் நீடிக்காத நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. வார விடுமுறை நாளை ஒட்டி தென்காசி மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் குற்றாலத்தில் குவிந்துள்ளனர். இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மே 17 இயக்கம் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் சென்னை எழும்பூர் அருகே கண்டன பேரணி நடைபெற்றது. பாலஸ்தீனம் மீதான போரையும் பாலஸ்தீன குழந்தைகள் மீது நடத்தப்படும் தாக்குதலையும் இஸ்ரேல் அரசு கைவிட வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகே மே 17 இயக்கம் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மே 17 இயக்கம் கொண்டல்சாமி, மோடி அரசு தன்னுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றி பாலஸ்தீனம் பக்கம் நிற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
இஸ்ரேல் அரசின் இந்த மனித உரிமை மீறல் மற்றும் இனப்படுகொலைக்கு காரணம் என்பது மேற்குலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இஸ்ரேல் அரசிற்கு கொடுக்கும் அளவற்ற ஆதரவு என்பதுதான் இஸ்ரேல் அரசை இவ்வளவு பெரிய இனப்படுகொலையை செய்ய துணிய செய்திருக்கிறது என்பதை மே 17 இயக்கம் குற்றச்சாட்டாகவே முன்வைக்க விரும்புகிறது. இதில் மிகவும் வேதனைக்குரிய வெட்கக்கரமான விஷயம் என்னவென்றால், இஸ்ரேல் அரசை, பாலஸ்தீன பிஞ்சு குழந்தைகளை கொல்லும் இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேல் அரசை இந்திய அரசு நேரடியாக ஆதரிப்பதுதான். இதுவரை இந்தியாவை ஆண்ட கட்சிகள் எதுவும் இஸ்ரேலை நேரடியாக ஆதரிக்கவில்லை என்கிற பொழுது, இஸ்ரேலில் அமையப்பட போகிற அதானியின் ஹைஃபா துறைமுகத்திற்காக, அதானி என்கிற ஒரு கார்ப்பரேட் நலனுக்காக ஒட்டுமொத்த இனப்படுகொலை இஸ்ரேலை ஆதரிக்கும் முடிவை மோடி அரசு எடுத்திருப்பது என்பது மனித உரிமையின் மீது அக்கறை கொண்ட அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது என்பதை விட தமிழர்களாகிய நாங்கள் மிகவும் வேதனைப்படுகிறோம். மோடி அரசை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். மார்பக புற்றுநோய் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் விரைவில் நோயை கண்டறிந்து குணப்படுத்த முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு நடைபயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நடைபயணத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நடைபயணத்தில் 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சினிமா பாடல்களுக்கு நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன், பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மிக முக்கியம் என கூறினார். இந்த காலை இங்கே நிறைய சர்வைவர்ஸ் வந்திருக்கிறாங்க. பிகாஸ் டு எக்ஸ்டெண்ட் சப்போர்ட் ஃபார் கேன்சர் பேஷண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். த ப்ரொவைடர்ஸ்னு சொல்கிற ஆல் த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் தெம். அவங்களுக்கான அந்த அவேர்னஸோடு, அப்படி நீங்கள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் உங்கள் அருகிலே இருந்து அதை எப்படி நீங்கள் கடந்து செல்வது என்பதை சொல்லித் தருகிறோம் என்று இவர்கள் அத்தனை பேரும் கூடியிருக்கின்ற அதற்கான விழிப்புணர்வை தருகின்ற இந்த நடைபயணம் என்பது மிக முக்கியமான ஒன்று. சென்னை சேலம் இடையே 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விமான சேவை தொடங்கியது. சென்னை சேலம் இடையே இயக்கப்பட்டு வந்த விமான சேவை கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தப்பட்டது. இதனிடையே சென்னை சேலம் இடையே விமான சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் சென்னை சேலம் இடையே 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட்டது. ஓசூர் அருகே பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சத்திற்கான காசோலையை கர்நாடக அரசு வழங்கியுள்ளது. ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் நவீன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடையில் கடந்த 7ஆம் தேதி ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். இதில் தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள டி அம்மாப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த வேடப்பன், ஆதிகேசவன், இளம்பருதி, விஜயராகவன், ஆகாஷ், கிரி, சச்சின் என 7 பேர் மற்றும் நீப்பத்துறை கிராமத்தை சேர்ந்த பிரகாஷ் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு கர்நாடக அரசு 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் அம்மாப்பேட்டை கிராமத்திற்கு வந்த கர்நாடக மாநில அதிகாரிகள் உயிரிழந்த நபர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். சென்னை அரும்பாக்கம் அருகே கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பாக நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாநில துணை செயலாளர் அண்ணாநகர் ராம்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தில் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் மாநில செயலாளர் செங்குட்டுவன் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். முன்னதாக கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு மற்றும் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் மாநில செயலாளர் செங்குட்டுவன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சாதியால் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களை பற்றி பாஜகவினருக்கு திடீர் கவலை வந்துவிட்டது என கி வீரமணி விமர்சித்துள்ளார். தர்மபுரி மாவட்டம் ஆரூரில் செய்தியாளர்களை சந்தித்த திராவிட கழக தலைவர் கி வீரமணி,
தெலுங்கானாவில் பாஜக வெற்றி பெற்றால் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பது பயத்தின் உச்சக்கட்டம் என கூறினார். தெலுங்கானாவில் அமித்ஷா பேசுகிறார் நேற்று, நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் பிற்படுத்தப்பட்டவரை முதலமைச்சர் ஆக்குவோம். இதுவரையில் இப்படி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? அவங்க காரணம் என்ன? இப்போ கூட இப்படி மயக்கம். ஏன்னா இதுவரையில் அவங்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர் யாரும் கண்ணுக்கு தெரியல, ஆர்எஸ்எஸ்க்கு யாருக்கும் சமூக நீதி தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தோல்வி பயம் உச்சக்கட்டத்தில் இருக்குது. அதனால் பல விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அதாவது சட்டபூர்வமாக மத்திய பிரதேசத்தில் தற்கொலை, ராஜஸ்தானில் தற்கொலை, ஆந்திராவில் தற்கொலை, பெங்களூரில் தமிழ்நாட்டில் தான் இருக்குதுங்கிறது இல்லை. இப்போ எல்லோரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் சட்டபூர்வமாக என்ன செய்யணுமோ கையெழுத்து வாங்கி மக்கள் இது குடியரசு ஜனநாயகங்கிறதுக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்கிறோம். இவங்க செய்யலைன்னு உறுதியாக மக்கள் மத்தியில் வாக்காளர்கிட்ட காட்டணும்ல. இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், நாங்கள் சட்டபூர்வமாக போனோம், நாங்கள் வன்முறையில் இறங்கலை, மற்றவங்க மாதிரி ரயிலை கொடுத்தலை, ரயிலை இது பண்ணலை. சட்டபூர்வமாக குடியரசுத் தலைவர் வரும்போது சொல்கிறோம், பிரதமருக்கு கொண்டு போய் கையெழுத்து வாங்கி கொடுக்குறோம், இவ்வளவு செய்கிறோம். அவங்க செய்யலைங்கிறத தெளிவாக்கிறதுக்காக மக்கள் உணர்வாங்க. அதுக்கு பதில் 2024 பதில் வரும். ஒரே பதில். அது மூலம் நீட் தேர்வு மட்டுமல்ல, இந்த அதானி அது இது எல்லாமே முடிஞ்சிடும். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞர் திருமண தகவல் மையம் நடத்தி வருகிறார். இவர் நடிகர் ரஜினியின் தீவிர ரசிகர் ஆவார். வாடகை வீட்டில் வசித்து வந்தாலும் அவ்வீட்டின் ஒரு பகுதியில் ரஜினிக்கு 3 அடி உயரத்தில் 250 கிலோ எடை கொண்ட கருங்கல்லில் செய்யப்பட்ட ரஜினி சிலையை வைத்து கோயில் ஒன்றை அமைத்து வழிபட்டு வருவது பெரிதும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 வயது சிறுமிகள் 2 பேர் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலூர் அடுத்த காந்திநகர் பனந்தோப்பு பகுதியை சேர்ந்த அசீர் என்பவரது 2 வயது மகள் பவ்யா ஸ்ரீ மற்றும் அதே பகுதியை சேர்ந்த தமிழ்செல்வன் என்பவரின் 2 வயது மகள் சிந்து பாரதி என்ற 2 குழந்தைகளும் கிணற்று நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் 2 குழந்தைகளின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வறிக்கைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அவினாசி ரோட் காலப்பட்டியில் உள்ள சுகுணா கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற தன்னம்பிக்கை ஊட்டும் நிகழ்ச்சியில் இஸ்ரோ விஞ்ஞானியும் சந்திராயன் 3 திட்ட இயக்குநரான விஞ்ஞானி பி வீரமுத்துவேல் பங்கேற்று மாணவ மாணவிகள் மத்தியில் சிறப்புரை ஆற்றினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆட்சீஸ்வரர் திருக்கோயிலில் ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி அன்ன அபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியையும் அம்மனையும் வழிபட்டனர். அதேபோல் வேலூர் சத்துவாச்சாரி நேதாஜி நகரில் உள்ள ஸ்ரீ பர்வதவர்தினி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்ன அபிஷேகம் நேற்று மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் கைலாசநாதர் அன்னத்தினாலும் அகிலாண்டேஸ்வரி சாகாம்பரி அலங்காரத்தினாலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் அன்ன அபிஷேகத்தை முன்னிட்டு ஜலகண்டேஸ்வரருக்கு 500 கிலோ அரிசி சமைத்து அன்னத்தால் அபிஷேகம் செய்து தீப ஆராதனைகள் நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் சந்நிதியில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு வேத மந்திரங்கள் முழங்க அன்ன அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த இனாம் காரியந்தல் கிராமத்தில் உள்ள சுங்கச்சாவடி ஊழியருக்கும் அப்பகுதியை சேர்ந்தவருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் சுங்கச்சாவடி ஊழியருக்கும் அதே கிராமத்தை சேர்ந்தவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. மோதல் சம்பவத்தில் இருவரும் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மோதல் சம்பவத்தை தொடர்ந்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் யாரும் பணிக்கு வராததால் சுங்கச்சாவடி வெறிச்சோடி காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சட்டப்பேரவை பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை ஆய்வு மேற்கொண்டார். கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம், அரசு மருத்துவமனை, குறிஞ்சி ஆண்டவர் கோயில் உள்ளிட்ட இடங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. எல்லா மருத்துவமனைகளையும் டாக்டர்ஸ், செவிலியர் ஷார்டேஜ் இருக்கிறது, நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்போது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இப்போ தயாராகி இருக்கிறார்கள். அந்த வேலைக்கு அவர்கள் எடுத்த பிறகு கண்டிப்பாக அதை நிறைவேற்றும். நாங்களும் இதை பரிந்துரை செய்வோம். மாதம் ஒரு முறை நடக்கின்ற கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளரை அழைத்து நீங்கள் சொன்ன இருமல் மாத்திரை, எக்ஸ்ரே
ஸ்கேன் எடுக்கிற டெக்னீஷியன் பற்றாக்குறை, இது எல்லாத்தையும் நாங்கள் அவர்கிட்ட பேசி பரிந்துரை செஞ்சு உடனே நியமிச்சோம். மயிலாடுதுறை மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக குத்தாலத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. போட்டியில் மயிலாடுதுறை, திருவாரூர், கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், விழுப்புரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 30க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கொசஸ்தலை ஆற்றில் இருந்து மணல் கடத்துவதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் பேரில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது ஆற்றில் மணல் அள்ளிய வேலாயுதம், மணிகண்டன், மாரி, சுந்தரம் ஆகிய 4 பேரும் காவலர்களை கண்டதும் ஓடினர். இதனை அடுத்து 4 மாட்டு வண்டிகளை மணலுடன் பறிமுதல் செய்த காவல்துறையினர் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரையும் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புவி வெப்பமடைதல் மற்றும் போலியோ ஒழிப்பு விழிப்புணர்வு நடைப்பயணத்தை சட்டக்கல்லூரி மாணவர் ராகுல் கணேஷ் தொடங்கினார். ஆம்பூர்ல இருந்து நம்ம வேலூர் மாவட்டம் நடைப்பயணம் மாதிரி மேற்கொள்றோம். இது எதுக்காக பண்றேன் அப்படின்னு புவி வெப்பமடைதல் ஒரு விழிப்புணர்வுக்காக நான் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் போலியோ ஒழிப்பு விழிப்புணர்வுக்காகவும் நான் வந்து அதை பண்றேன். புவி வெப்பமடைதல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட நாடு மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டிலுமே ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கிற புவி வெப்பமடைதல். இது வந்து நம்ம தடுக்கிறதுக்காக என்னென்ன நடைமுறை ஏற்படுத்தணும், இது வராமல் நம்ம எப்படி முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றணும். ஏன்னா இது வந்து காலத்துக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பூமியே இது ரொம்ப வெப்பமடைதல் ஆகிறதுனால எல்லா நாடுமே இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான வந்து ஐநாவும் வந்து நம்ம ஐநா சபையும் வந்து இதுக்காக நிறைய வந்து பாடுபட்டு இருக்காங்க. எல்லா நாட்டிலுமே இதுக்காக எடுத்துக்கலாம். நம்மளால முடிஞ்சது சில வந்து சரியாக செஞ்சாவே அதை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய மாற்றலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அப்புறம் இப்போ நிறைய வந்து அந்த ஃப்ளாட் போடுறதுக்காகவும் பில்டிங் கட்டுறதுக்காகவும் நிறைய வந்து மரம்லாம் வெட்டிடுறாங்க. மரம் எல்லாமே வெட்டி இடமா இது பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மரம்லாம் வெட்டாமல் மரம்லாம் நம்மளை ஒரு மரம் நட்டு பராமரிச்சாவே நம்ம இங்கே வந்து நிறைய மாற்றலாம். புவி வெப்பமடைதல் நம்ம நிறைய தடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து வேலூர் வரைக்கும் ஒரு 50 கிலோமீட்டர் 52 கிலோமீட்டர் வரைக்கும் நான் தொடர் நடைப்பயணம் வந்து மேற்கொண்டு இருக்கேன். சென்னை நல்லம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. தி லெஜண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3 மணி நேரம் தொடர்ந்து தற்காப்பு கலைகளான கராத்தே மற்றும் சிலம்பம் செய்து உலக சாதனை படைக்கும் பயிற்சியில் ஈடுபட்டனர். இதில் பல்வேறு பள்ளிகளை சார்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை குறிக்கும் விதமாக அனைவரும் பிங்க் நிற பட்டையை அணிந்து பயிற்சியில் ஈடுபட்டனர். காசாவில் மீண்டும் இணைய சேவை படிப்படியாக வழங்கப்பட்டு வருவதாக பாலஸ்தீன அரசு தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன ஆதரவு பெற்ற ஹமாஸ் படையினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் 3வது வாரமாக தொடர்ந்து வருகிறது. காசா மீது தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இதனிடையே காசாவில் தடை செய்யப்பட்டிருந்த இணைய சேவை மீண்டும் படிப்படியாக தற்போது வழங்கப்பட்டு வருவதாக பாலஸ்தீன அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் காசாவுக்கான இணைய சேவை கடந்த வெள்ளிக்கிழமை முதல் துண்டிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே தாக்குதலில் துண்டிக்கப்பட்டிருந்த தொலைத்தொடர்பு கேபிள்கள் சரி செய்யப்பட்டதால் இணைய சேவை மீண்டும் கிடைப்பதாகவும் படிப்படியாக அனைத்து இடங்களிலும் கிடைக்கும் எனவும் பாலஸ்தீன அரசு தெரிவித்துள்ளது. காற்று மாசு ஏற்படுவதை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசிடம் எந்த திட்டமும் இல்லை என ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் ரீனா குப்தா டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காற்று மாசு காரணமாக வட இந்தியாவில் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அதை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசிடம் எந்த திட்டமும் இல்லை எனவும் கூறினார். தற்போது டெல்லியில் உள்ள கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு மட்டுமே பல்வேறு அதிரடி திட்டங்களை செயல்படுத்தி காற்று மாசை குறைக்க வலுவான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், இதனால் கடந்த சில ஆண்டுகளில் டெல்லியின் காற்றின் தரம் 30% முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார். மீண்டும் தலைப்பு செய்திகள். கேரளாவில் கிறிஸ்துவ கூட்டரங்கில் குண்டு வெடித்த விவகாரம். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு. தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது தடையின்றி தொடர்வதாக வேதனை. தமிழகம் முழுவதும் 10,000 மருத்துவ முகாம்கள் தொடக்கம். சென்னையில் தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு நாளை விசாரணை. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி அனிருத்தா போஸ் அமர்வு விசாரணை. ஆரியம் திராவிடம் பற்றி ஆராய்ச்சி தேவையில்லை. திராவிடம் பற்றி எடப்பாடி பழனிசாமி தெரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் பொன்முடி வேண்டுகோள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.